Hi friends, welcome back to our channel. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி வெஜ் ரோல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய், சோம்பு, அரை ஸ்பூன் சீரகம், கொஞ்சம் கடுகு போட்டு பொரிஞ்சோடனே ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருந்தேன் பெரிய வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நான் 2 பெரிய வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஆட் பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. 2 மீடியம் சைஸ் தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணி நல்லா வதக்கிட்டு 1 ஸ்பூன் வரமிளகாத்தூள், அரை ஸ்பூன் மஞ்சத்தூள், அரை ஸ்பூன் கரம் மசாலா போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதக்கிட்டு கடைசியாக 2 முட்டை உடச்சி ஊற்றிக்கலாம். முட்டையை உடச்சி ஊற்றிட்டு ஃபஸ்ட்டு முட்டையை மட்டும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் தக்காளியோடு நல்லா போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதக்கிட்டு நல்லா இந்த மாதிரி உதிரி உதிரியாக வரணும். பாருங்கள், இந்த மாதிரி உதிரி உதிரியாக வந்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ இதை வேற ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். அடுத்து இப்போ நம்ம சப்பாத்தி போட்டுக்கலாம். சப்பாத்தி நல்லா மெலிசாக தேய்ச்சி முன்னாடி பின்னாடி நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ சப்பாத்தி போட்டதுக்கப்புறம் நம்ம முன்னாடியே ரெடி பண்ணி வச்சுருந்த ஸ்டஃபிங்கை உள்ளே வச்சு நான் மடக்கிற மாதிரி மடக்கிக்கோங்க. ஃபஸ்ட்டு கீழே மடக்கிட்டு அதுக்கப்புறம் ரோல் பண்ணிக்கோங்க. கீழே மடக்கிட்டு ரோல் பண்ணிங்கன்னா தான் நம்ம உள்ளே வச்ச ஸ்டஃபிங் வந்து கீழே விழுகாது. இப்போ நம்ம மேலே கடிச்சு சாப்பிட்றப்ப கீழே விழுகாது. இந்த மாதிரி நம்ம எல்லா சப்பாத்தியும் இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இதை நீங்கள் குழந்தைங்களோட லஞ்ச் பாக்ஸு கூட செஞ்சு கொடுத்து விடலாம். ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். Thank you.